கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் என்று. பிரியமானவர்களே, இங்கே கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் கேட்கிற ஜனங்கள் கர்த்தருக்காக கனி கொடுக்காமல் பலனற்றவர்களை போகிறார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம், அவருடைய வசனத்தை கேட்கிறோம், எத்தனையோ தேவ செய்தியை கேட்கிறோம். ஆனால் நாம் அதற்கு கீழ்ப்படிந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? பலன் கொடுக்கிறோமா? நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து காணப்பட்டாலும் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய இருதயத்தில் உள்ள வசனங்களை சத்ருவானவன் திருட வருவான். அது எதனாலே? உலக கவலைகளினாலே, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலே, மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளினாலே. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே உட்பிரவேசிக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியாதபடிக்கு போய்விடும். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்ருவுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தை கேட்டு அதனால் நாம் பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய், நன்மை செய்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சத்ருவானவன் உலக கவலைகளையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் இச்சைகளையும் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தில் உள்ள வசனங்களை அவன் திருடி செல்வான். அவன் திருடனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தருக்காக பலன் கொடுக்கக்கூடாது, கனி கொடுக்கக்கூடாது, அதுவே அவனுடைய விருப்பம். நாம் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழும்போது நாம் 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் வாழ்கிறோமா? கர்த்தருக்காக பலன் கொடுக்கிறவர்களாய், கர்த்தருக்காக வாழ்கிற ஜனங்களாய், கர்த்தருக்காக நன்மை செய்கிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நாள் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே கவலை இருக்கும் என்றால் கவலை பட்டு நம்முடைய ஆத்துமா ஒடுக்கப்பட்டு போகும். ஆனால் நம்முடைய இருதயத்திலே நல் வசனங்கள், கர்த்தருடைய நல் வார்த்தைகள் இருக்கும் என்றால் நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்போம். நம்முடைய குடும்பத்தில் எல்லாவற்றிலும் சந்தோஷம் சமாதானமும் இருக்கும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை? ஏன் பிரச்சனைகள், போராட்டங்கள்? ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் உலக கவலைகளுக்கு இடம் கொடுத்து, தேவையில்லாத இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, பிசாசானவனுக்கு இடம் கொடுத்து கர்த்தருக்காக வாழ முடியாதபடிக்கு கண்ணீரோடு கவலையோடு சமாதானம் இல்லாமல் பலனற்று போய் வாழ்கிறோம். நாம் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக பிரகாசிக்கிற ஜனங்களாக, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக, இந்த பூமிக்கு உப்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் 30, 60, 100 பலன் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே விதைக்கப்பட்ட வசனத்தை சத்ருவானவன் எடுத்து போடாதபடிக்கு, அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு, உலக கவலைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, தேவையில்லாத அந்த உலக பாவங்களுக்கு, சிற்றின்பங்களுக்கு, இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் காத்துக்கொள்வோம். நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வசனங்கள் நிறைந்து காணப்பட வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்போம், தியானிப்போம். அவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் கேட்போம். அவருடைய வசனத்தின்படி வாழ்வோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஜனங்களாய், கர்த்தருக்காக கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருக்காக பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்வோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவோம். நம்முடைய வாழ்க்கையில உலக காரியங்களுக்கு, உலக கவலைகளுக்கு, உலக இச்சைகளுக்கு
உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ அர்ப்பணிப்போம். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நல்ல மரமாய் நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே மெய் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வருதிக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டியும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. இந்த குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுவீராக. அந்த குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியவர். எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இப்படி இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர். இப்படி இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். அப்பா ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக, சுகமாக்குவீராக, விடுதலையாக்குவீராக. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலேயும் அப்படியே பலம் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபா கபாரா ஷகல தினிமர ஹரதரபல்லா ரியாக்கபோரு ஷெகில் தினிமர ஹரதரபல்லா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் அற்புதத்தை செய்வீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சந்திப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அண்ணாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே ரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.